Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இதுக்கு முன்னால ஒரு வீடியோல நம்ம வந்து இந்த கோடை விடுமுறை நெருங்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு லாங் லீவ் எதிர்பார்த்து எல்லாருமே எக்ஸாம் எப்படா முடியும், எப்படா லீவ் கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலையில அதிகம் பேர் இருப்பீங்க. அந்த மனநிலை வந்து முழுக்க முழுக்க வீணாக்காம கொஞ்சமாவது நல்லா பிளான் பண்ணி ஃப்யூச்சருக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தொடர்ந்து பிளான் யுவர் வெக்கேஷன் அப்படின்னு பார்ட் 1 கொடுத்தேன். இன்னைக்கு வந்து பிளான் யுவர் வெக்கேஷன் பார்ட் 2 கொடுத்துருக்கேன். பிளான் யுவர் வெக்கேஷன் பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் கட்டாயமாக. பிளான் யுவர் வெக்கேஷன் பார்ட் 1ல் நான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் யூஜி செகண்ட் இயர் இல்லை தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, இதை வந்து செகண்ட் இயர் வெக்கேஷன் அல்லது தேர்ட் இயர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட், ஐஐடி ஜாம் சியூஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பார்ட் 1 சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பார்ட் 2ல் அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கீங்க, இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி மேத்ஸ் வெக்கேஷன், அல்லது நீங்கள் செகண்ட் எம்எஸ்சி மேத்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பிஜி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்படி இல்லை நீங்கள் பிஎடோ அல்லது வேற ஏதோ அல்லது நீங்கள் வந்து டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வெக்கேஷனில் உங்களால் என்ன செய்ய முடியாது, உங்களுடைய கைடை வந்து மீட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வெக்கேஷனில் போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய கேஸில் வாட் ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் வெக்கேஷன், இந்த வெக்கேஷனை நீங்கள் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது விஷயமா தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் செகண்ட் எம்எஸ்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சிஎஸ்ஐ ஆர் நெட் கேட் இந்த ரெண்டையும் மையமாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிலபஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான், ரெண்டு புக்கும் ஒன்று போல ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இந்த சிஎஸ்ஐஆர் நெட்டாக இருக்கட்டும் அல்லது கேட்டாக இருக்கட்டும், இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்ஐஆர் நெட்டில் நீங்கள் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணீங்கன்னா 35,000 ஸ்டைஃபண்டோட 3 வருஷம் 35,000 ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய பிஹெச்டியை ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் முடிச்சுட்டு என்ன செய்திடலாம், வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி அது மட்டும் 35,000 ஸ்டைஃபண்டோட நான் பிஹெச்டி முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கேருந்தே பிளேஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டை தேடி அலையக்கூடிய சூழ்நிலையே இருக்காது, அங்கேருந்தே என்ன செய்திடலாம், பிளேஸ் ஆயிடலாம். அதனால சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் கேட்டும், சேம் சிலபஸ் தான். இந்த ஐஐடி சிஎஸ்ஐஆர் நெட்டா இருக்கட்டும் கேட்டா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே அல்ஜிப்ரால லீனியர் அல்ஜிப்ரா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரெண்டுமே, அடுத்தது அனாலிசிஸ்ல ரியல் அனாலிசிஸ் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரெண்டுமே, அடுத்தது ஓடிஇ பிடிஇ. இவ்வளவு படிச்சாலே நம்ம என்ன செய்திடலாம், இந்த 2 எக்ஸாமுமே கிளியர் பண்ணிடலாம். ஒருவேளை இதுல ஏதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷனும் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸையும் நீங்க எக்ஸ்ட்ராவா என்ன செய்துக்கலாம், படிச்சுக்கலாம். பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், போய் பாருங்க. சிஎஸ்ஐஆர் நெட்டை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கோங்க, கேட்டை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு லம்ப் சம் ஆஃப் பிஜி கிராஜுவேட்ஸ், ஒரு லம்ப் சம் லேக்ஸ் கூட வச்சுக்கலாம். கிராஜுவேட்ஸ் முடிச்சுட்டு பிரைவேட் செக்டார்ல 5,000க்கும் 10,000க்கும் 15,000க்கும் 20,000க்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நீங்களும் திரும்ப ஒரு லோக்கல் காலேஜ்ல போய் யங்ஸ்டர்ஸ், நான் சொல்லக்கூடியது யங்ஸ்டர்ஸ, திரும்பியும் ஒரு லோக்கல் காலேஜ்ல போய் பிஜியோ எம்ஃபிலோ பிஎடோ பிஹெச்டியோ அப்படி லோக்கல்ல எங்கேயாவது பண்ணீங்கன்னா திரும்ப அந்த லட்சத்தி 1வது ஆளா பின்னால போய் உட்காரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிதினும் பெரிதுகள். சிஎஸ்ஐஆர் நெட்டை கிளியர் பண்ணுங்க, ஐஐடியில போய் பிஹெச்டி பண்ணுங்க, ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணிட்டு ஐஐடியில போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணுங்க, கேட் கிளியர் பண்ணி ஐஐடியில போய் பிஹெச்டி ஜாயின் பண்ணுங்க. அதாவது ஒரு எக்ஸ்போஷர், ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும் போது அதுக்கு தக்கன நம்மளுடைய லைஃப் வந்து பெரிய அளவுல செட்டில் ஆகும். அதனாலதான் நான் சொல்றேன், இப்போ இந்த வந்து நிறைய பிஜி
கிராஜுவேட்ஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்து பிஎஸ்சி மேத்ஸ்லயும் எம்எஸ்சி மேத்ஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய இவ்வளவு பேர் முடிச்சுட்டு சும்மா இருக்காங்க, நானும் படிச்சதுக்கு அப்படிங்கிற மனநிலை வருது. பிஎஸ்சி மேத்ஸுக்கான ஸ்ட்ரென்த் என்ன செய்யுது, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது என்ன செய்ய சரி பண்றதுக்காக தான் நான் திரும்ப நான் சொல்றேன், நீங்க பிஎஸ்சியை லோக்கல்ல படிச்சா கூட உங்களுடைய பிஜியோ பிஹெச்டியோ நல்ல பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் பண்ணுங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஜாம், சியூஇடி, சிஎஸ்ஆர் நெட்டு, கேட், இது எல்லாமே அதுக்கான வழிமுறைகள் தான். இது விஷயமா ஃபர்தரா டீட்டெயில்டா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய சேனல்ல உள்ள போய் பாருங்க. இது விஷயமா டீட்டெயில்டா நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சிஎஸ்ஆர் நெட்டுன்னு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுக்குள்ள போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். தெரியல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தரா என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் சொல்றேன். இந்த சியூஇடி, ஐஐடி ஜாம், கேட் எல்லாருக்கும் ஆன்லைன் மோட்ல கிளாஸ் இருக்கு. ஐஐடி ஜாம், சியூஇடி, சிஎஸ்ஆர் நெட், கேட் பத்தி ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து பிஜி கிராஜுவேட்ஸ் மத்தியில இல்ல. கேட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். கிடையவே கிடையாது. எம்எஸ்சி பிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாருமே என்ன செய்யலாம், கேட் எழுதலாம். அவரவர் சப்ஜெக்ட்ல எழுத முடியும். அதனால கேட் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம். நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. நெகட்டிவ் மார்க்ஸை பார்த்து பயந்து பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடாதீங்க. நெகட்டிவ் மார்க்ஸை ஓவர் கம் பண்றது எப்படி, சப்ஜெக்டை இன்டெப்தா வாசிக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாசிக்க ஆரம்பிச்சு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண பழகுங்க. சப்ஜெக்டை இன்டெப்தா வாசிச்சு சப்ஜெக்டை அழகா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாளைக்கு ஃபியூச்சர்ல நாம ஒரு ப்ரொஃபஸர் ஆகும்போது நம்மளால என்ன செய்ய முடியும், சப்ஜெக்டை நல்லா சொல்ல முடியும். இன்னைக்கு நிறைய ஒவ்வொரு வீடியோலையும் நான் தான் சொல்றேன், இன்னைக்குள்ள யங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் சப்ஜெக்டை என்ன செய்ய மாட்டேன்றாங்க, இன்டெப்தா வாசிக்க கத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு நோட்ஸை படிச்சு ஏதோ ஒரு பரீட்சை எழுதணும், ஏதோ ஒரு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க 99% எடுத்து நோட்ஸை படிச்சு எடுத்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்க லைஃப் வந்து செட்டில் ஆகும். அதனால சப்ஜெக்டை இன்டெப்தா கத்துக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதுல எந்த எக்ஸாம்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. டீடைல்டு லெக்சர்ஸ் வித் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி காட்டுவேன். 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம் எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு தரவு ஐடியா கிடைச்சிரும். அதனால 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தரவா ஒரு ஐடியா கிடைச்சிடும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எல்லாமே தரவா கிடைச்சிடும். அதனால கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க அண்ணா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். தொடர்ந்து இன்னும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு பக்கமாக சர்ச் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிளாஸஸ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். தயவுசெய்து வெக்கேஷன் ஒரு லாங் பீரியடை வெறுமனே ஃபோனை பார்த்து டிவியை பார்த்து வீணாக்காதீங்க. ஃப்யூச்சர் ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். நிறைய எனக்கு இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வெறுமனை அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, தெரியாமல் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த அவேர்னஸ்க்காக அந்த வீடியோஸ் கொடுக்குறேன். ஒருவேளை எல்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச யங்ஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கட்டாயமாக ஒரு நல்ல மாற்றத்தை சமுதாயத்தில் உண்டாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் முடியும். வெறுமனை படிச்சுட்டு சும்மா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன அடுத்து வேற ஒரு உயரமான ஸ்டெப்புக்கு போறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க.